இதற்கு ஆதரவாக எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வாய் மூடி மௌனமாக இருப்பதால் முடியும். நாங்கள் அப்படிலாம் எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட மாட்டோம். விவிபேட்டை முழுக்க எண்ணத்துக்கு உத்தரவு போட மாட்டோம். இது எத்தனை எண்ணுவாங்க? அப்போ திருடு இங்கேயும் ஆரம்பித்து விட்டதா இல்லையா? இதனால தான் நம்மளாம் இந்த ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றோம். ஏன்னா ஜாக்கிரதையா இருந்தாலும் திருடு பண்றான். இப்போ எல்லாம் போனாங்க, போய் உச்சநீதிமன்றம் போன உடனே உச்சநீதிமன்றம் அதில் உத்தரவு போட மறுத்து விட்டது. எவ்வளவு ஓட்டு பதிவாச்சு எலெக்ஷன் கமிஷன் இணையதளத்திலே பதிவேற்றம் செய்யவில்லை அப்படின்னா அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன யாருக்காக இருக்கு? உச்சநீதிமன்றம் போன மார்ச் 2023 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு ஒரு 3 பேர் கொண்ட குழு இருக்கணும். யார் யார் அந்த 3 பேர்? 1 பிரதமர், 2 எதிர்கட்சி தலைவர், 3 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்தது. உடனே நம்முடைய மோடி என்ன பண்ணாரு? அந்த தீர்ப்பை ரத்து செய்து பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டார். பிரச்சார உத்தியாக அவர் போய் இப்போ தியானம் பண்றாரு. அதை இன்னைக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட டிவி சேனல்கள் டெலிகாஸ்ட் பண்றாங்க. எவ்வளவு பெரிய பையன் சொல்றாரு பாருங்க. காங்கிரஸ்காரர்கள் மீன் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள். இவர்கள் பிஜேபி காரர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்களே இந்த கோயிலை இடித்து விட்டு காங்கிரஸ்காரர்கள் இடித்தார்கள், கம்யூனிஸ்ட்காரர்கள் இடித்தார்கள். பெரியாரிஸ்ட் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யூபிஎல் நம்மால் கிடையாது. எல்லாம் அடிக்க சொன்னாலும் சொல்லுவாங்க. இருட்டை வாய் மூடி மூடிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே பண்ணாம இருக்காங்க. இதுல எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இப்ப லேட்டஸ்டா இன்றைய பத்திரிகையில பாருங்க, மோடி தோத்து விட்டார். தோத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? அப்பவும் ஆட்சியை விட்டு இறங்காமல் ட்ரம்ப் மாதிரியே இருப்பார் என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. அவர்கள் குதிரை பேரம் செய்வார்கள். எப்படின்னா அவங்க பணம் எக்கச்சக்கமா இருக்கு, அந்த பணத்தை கொட்டி அவர்கள் வாங்கி விடுவார்கள். எதையோ திருடுவாங்க, தீர்ப்பை திருடுவார்கள் என்று சொல்கிறோம். என்னடா இது சாத்தியமா? தீர்ப்பை திருட முடியுமா? மோடியால் முடியும். எதனால் முடியும்? எலெக்ஷன் கமிஷன் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் முடியும். அதற்கு ஆதரவாக எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வாய் மூடி மௌனமாக இருப்பதால் முடியும். இதுல நான் ஒரு பல சில கேள்விகளை உங்க முன்னாடி கேட்கிறேன். என்னை கேட்டால் இந்த தேர்தல் தீட்டை தொடங்குவதற்கு ஏற்கனவே அவர்கள் செய்துட்டாங்க. இப்ப ஏற்கனவே திருடு நடந்து போச்சுன்னே நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு முதல் கேள்வின்னா, இவங்க என்ன சொல்றாங்க? இந்த முறை வெற்றி பெற்று வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அறிவிப்போன்றாங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏன் இவங்க ஒரே நாட்டில் ஒரே நாளில் தேர்தல் நடத்த மாட்டார்கள்? ஏன் ஏப்ரல் 19 தொடங்கி தமிழ்நாட்டில் நம்ம ஓட்டு போடுறது ஏப்ரல் 19, ஜூன் 1 வரை 7 கட்ட தேர்தல் யாருக்காக நடத்துகிறார்கள்? அதுவே முதல் திருட்டாக நான் கருதுகிறேன். ஏன்னா மோடி அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாகவும் இன்னும் மற்ற காரியங்கள் திருடு போவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு வசதியாகவும் 7 கட்ட தேர்தலை இவர்கள் நடத்துறாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் 39 சீட் இருக்குங்க. ஏப்ரல் 19 ஒரே நாள் நடந்தது. ஜார்க்கண்ட் என்ற மாநிலத்தில் 14 சீட்டு எம்பி சீட்டு. அங்க 4 கட்ட தேர்தல். மொத்தம் 7 கட்டத்தில் 14 சீட்டுக்கு 4 கட்ட தேர்தல். அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் சிறைக்குள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டாரு. ஹேமந்த சோரன் சிறையில் இருக்கிறார். நான் கூட ஒரு கட்டுரை எழுதினேன் அறம் என்ற பத்திரிகைக்கு. அவர் பழங்குடி தலைவர் என்பதால் அவரை விடுவிக்க மறுத்துவிட்டதோ உச்சநீதிமன்றம் என்று. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு 42 என்று நினைக்கிறேன் நாங்க எம்பி. அவங்களுக்கு 7 கட்ட தேர்தல். 19 ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க, 1 வரைக்கும் போடுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்ட தேர்தல். இது முதல் கேள்விங்க. ரெண்டாவது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ வாக்குச்சீட்டு மின்னணு இயந்திரத்தில் தான் பதிவாகுது. மின்னணு இயந்திரத்துடன் இப்ப 2019 ஆண்டு மக்களவை தேர்தல், அதுக்கு முன்னாடி இல்ல, இப்பதான் விவிபேட் 543 தொகுதிகளிலும் ஒவ்வொரு பூத்திலும் விவிபேட் இணைக்கப்பட்டிருக்கிறது. விவிபேட்னா என்ன? தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அது நம்ம பார்த்து பட்டன் அமுத்துறோம் பாருங்க. அமுத்தின உடனே ஒரு 7 செகண்ட் முன்னாடி தெரியும். தெரிஞ்சு அது பிரிண்ட் ஆகி அங்க பக்கத்தில் போய் பொட்டியில விடும். அதுதான் விவிபேட். அதை என்ன வேண்டும்? தேர்தல் விதிப்படி இவிஎம் கணக்குக்கும் மின்னணு கணக்குக்கும் விவிபேட்டுக்கும் வித்தியாசம் வந்தால் விவிபேட் எண்ணிக்கை தான் செல்லும். அப்ப விவிபேட் என்னன்னு இல்லையா? இந்த குடிமை சிவில் சொசைட்டி எல்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லிடுது, நாங்க அப்படிலாம் எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட மாட்டோம். விவிபேட்டை முழுக்க எண்ணத்துக்கு உத்தரவு போட மாட்டோம். இதை எண்ணுவாங்க. ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சில 5 பூத்துல எண்ணுவாங்க. எதுக்கு இதை எண்ணணும்?
கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து விவிபேட் இயந்திரம் இவிஎம் இயந்திரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை எண்ண மாட்டார்கள். அப்போ திருடு இங்கேயும் ஆரம்பித்து விட்டதா இல்லையா? இதனால தான் நம்மளாம் இந்த ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றோம். ஏன்னா ஜாக்கிரதையா இருந்தாலும் திருடு பண்றான். ஏன்னா நவீன திருடு நமக்கே தெரியாது. அதனால இரண்டாவது, போன தேர்தல் வரை வாக்கு விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது, பதிவான உண்மை. இந்த தேர்தலில் வாக்கு விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்படவில்லை. உடனே என்ன பண்ணாங்க? உங்களுக்கு பத்திரிகைகள் பார்ப்பீங்க. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19 எனக்கு எண்ணிக்கை நினைவில்லை. ஒரு 80 தொகுதிக்கு தேர்தல் 543 வச்சுங்க. அந்த 80 தொகுதியில் 58% வாக்குப்பதிவானதாக இன்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அதில் கொஞ்சம் ரிவிஷன் திருத்தம் பண்ணி அடுத்த நாள் 60%, 62% என்ன அர்த்தம்? ஏங்க நீங்க எண்ணிக்கையில் சொல்ல மாட்டேன்றீங்க, பர்சன்டேஜில் சொல்றீங்க அப்படின்றத சிவில் சொசைட்டியில் கேட்குறாங்க. 58% 62% இது வந்து இவ்வளவு இத்தனை கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு ஏன் சொல்லலை? ஒன்று. ரெண்டு, எல்லாம் என்ன கேட்டாங்க? ஒவ்வொரு பூத்துலையும் தமிழ்நாடு மாதிரி இடத்துல பெரிய பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக என்ற 2 பெருங்கட்சிகளுக்கும் எல்லா பூத்திலையும் ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் அந்த பூத் அதிகாரி, தேர்தல் அதிகாரி எவ்வளவு வாக்குகள் பதிவானது, மொத்தம் எவ்வளவு வாக்காளர்கள் அந்த பூத்துக்கு வந்து ஓட்டு போடணும். 5000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல 4400 பேர் ஓட்டு போட்டார்கள். ஒரு 3 பேருடைய ஓட்டு எதிர்க்கப்பட்டது, போட்டு போட்டதா, இந்த விவரங்கள்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அது வச்சிருப்பாங்க. வடக்கே பல மாநிலங்கள்ல அதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த படிவம் இருக்கு பாருங்க. எல்லாரும் சொன்னாங்க 17C, அதான் 17C. அதை இப்போதான் எல்லாம் இவிஎம் தான் வேணும்னு சொல்றீங்க. நவீன வாக்கு நம்மலாம் எல்லாருக்கும் நமக்கு எப்போ நமக்கு ஒரு முழு திருப்தி இருக்கும்னா பழைய மாதிரியே பேப்பர் பேலட் இதுதான் திருப்தி இருக்கும். இல்லப்பா இந்த இவிஎம் தான்றீங்க. இவிஎம் தான் அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் இணையதளத்தில் அன்னைக்கு இந்த பூத்து வைஸா இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லலை? இப்போ எல்லாம் போனாங்க, போய் உச்சநீதிமன்றம் போன உடனே உச்சநீதிமன்றம் அதில் உத்தரவு போட மறுத்து விட்டது. எவ்வளவு ஓட்டு பதிவாச்சு எலெக்ஷன் கமிஷன் இணையதளத்திலே பதிவேற்றம் செய்யவில்லை அப்படின்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன யாருக்காக இருக்கு அப்படின்ற கேள்வி வருது. அப்படி உச்சநீதிமன்றம் மறுத்தவுடன் இப்போது கான்ஸ்டிடியூவன்சி தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்கு பதிவாச்சின்னு போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் 39 தொகுதினா ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு பதிவாச்சின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கேட்கறது. ஒவ்வொரு தொகுதியிலும் 2000 பூத் இருக்குன்னு வச்சுங்க. ஒவ்வொரு பூத்திலும் எவ்வளவு பதிவாச்சுன்ற விவரம் நமக்கு மக்களுக்கு தெரியணும். ஜனநாயகம் என்பது என்ன? வேண்ட அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஏஜென்ட் கிடையாது, மக்கள் தான் ஜனநாயகம். மக்களுக்கு விவரம் தெரியணும், வெளிப்படைத்தன்மை தேவை. எனவே நாங்கள் சொல்றோம், இதை ஏன் தேர்தல் ஆணையம் செய்ய மறுக்கிறது? இங்க வந்து முன்னால பேசுற ஒருத்தர் சொன்னாரு ஏன்ட்டு. ஏன்னா இந்த தேர்தல் ஆணையரை நியமிப்பது மத்திய அரசாங்கம். நம்ம உச்சநீதிமன்றம் போன மார்ச் 2023 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு ஒரு 3 பேர் கொண்ட குழு இருக்கணும். யார் யார் அந்த 3 பேர்? 1 பிரதமர், 2 எதிர்கட்சி தலைவர், 3 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்தது. உடனே நம்முடைய மோடி என்ன பண்ணாரு? அந்த தீர்ப்பை ரத்து செய்து பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டார். சட்டம் போட்டு அவர் ஒரு 3 பேர் குழு பேர் கொண்ட குழுவை வந்து தேர்ந்தெடு. 1 யாரு? பிரதமர், 2 எதிர்கட்சி தலைவர், 3 பிரதமர் நியமிக்கும் மத்திய மந்திரி. அவர் யார் வேணாலும் நியமிப்பார். அமித்ஷா கூட அவசியம் இல்லை. அவர் யாரை வேணாலும் ஒரு நியமிப்பார். அவரை அப்படிதான் இப்போ வந்து தேர்தல் ஆணையர் நியமிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த தேர்தல் ஆணையம் ஒரு செயலற்ற ஆணையமாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து இன்னும் கூட என்ன சொல்லணும்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு காரியம் அங்கே, அதாவது முழுக்க பாஜகவிற்கும் மோடிக்கும் ஆதரவு. அதான் 7 கட்ட தேர்தல் அதுக்கு தான் இது செயல்பட்டு இருக்கு. ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. மோடி பேசிய வெறுப்பு பேச்சையெல்லாம் இவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் திருடர்கள் என்ற பொருளில் பூரி ஜெகநாதர் கோயிலின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. எப்படின்னா என்னடா பொருள் இருக்கு? பூரி ஜெகநாதர் கோயிலின் கருவூலத்தின் சாவி இங்க தமிழ்நாட்டில் இருக்குன்னாரு. அதோடவா அமித்ஷா என்ன சொன்னாரு? அங்கே வி.கே. பாண்டியன் என்ற ஒரு IAS அதிகாரி, ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர், அங்க அதிகாரியா இருந்து பணியாற்றி விருப்ப ஓய்வில் சென்று ஒரிசா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பட்நாயக் உடன் சேர்ந்து அரசியல் செய்கிறார். இவர் சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு, மண்ணின் மைந்தர்கள் தான் இங்கே இருக்கணும். நான் கேட்கிறேன், ஒரு ஒரிய தேசிய அரசியலை பேசுபவர்கள் சொன்னா நான் ஒத்துவேன். ஒரிய தேசிய அரசியலை பேசுபவர்கள் சொன்னா கூட அது அர்த்தம் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இந்திய தேசியத்தை பேசுபவர்கள்
குஜராத்தை சேர்ந்த நீ, வாரணாசியில் உத்தரப்பிரதேசத்தில் நிற்கக்கூடிய நீ இப்படி பேசலாமா? நம்ம ஊர்ல எம்ஜிஆர் அவர்கள் இங்க மந்திரியா இல்லையா? இந்தியா என்பதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தில் யார் ஒன்னாலும் இங்க நிக்கலாம் இல்லையா? அப்போ அங்கே சென்று இன்னைக்கு எதுக்காக கேட்கிறேன்னா, இவர் சொன்னார் பாருங்க, இதுக்கு முன்னாடி பேசிய நம்ம தோழர் சொன்னாரு, இங்க அமித்ஷா வந்து நம்ம ஊர்ல சாமி கும்பிடுறவரு, அவர் என்ன சொல்றாரு, இங்க தமிழன் ஒரிசாவுக்கு முதல்வராக ஆகக்கூடாதுன்றார். பட்நாயக் சொல்லிட்டார், அப்படிலாம் ஆக போறது இல்லை. நான் அவரை ஒன்னையும் அவர் தேர்தல் அடிக்கல. பாண்டியன் சட்டசபை அங்க சட்டசபைக்கும் தேர்தல் நடக்குது, நிக்க கூட இல்லை. ஆனால் இவர்கள் பொய் சொல்ல அஞ்சாதவர்கள் அப்படி என்பதற்காக சொல்கிறேன். எனவே இப்போ இவங்க வந்து இவங்க என்ன செய்யறதுக்கும் இவங்க பண்ணுவாங்க. இப்போ மோடி பண்ற உத்தி என்ன? இப்போ வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுவது தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா 1ஆம் தேதி இன்னைக்கு ஒரு கடைசி கட்ட தேர்தல், அதனால 30ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. பிரச்சார உத்தியாக அவர் போய் இப்போ தியானம் பண்றாரு. அதை இன்னைக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட டிவி சேனல்கள் டெலிகாஸ்ட் பண்றாங்க. மம்தா பானர்ஜி சொன்னாங்க, ஏன்னா தேர்தல் முடியல, இந்த டெலிகாஸ்ட்டை தடை பண்ணணும்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் காதே கேட்கல, காதை மூடிச்சு. எனவே இப்போ இந்த எல்லாமே இவங்க பாத்தீங்கன்னா இவர் தியானம் பண்றத ஏன் டிவி ஆட்களோட போய் தியானம் பண்றாரு எனக்கு புரியல. அவர் தியானம் பண்ணட்டும், வாழ்த்துக்கள். அவர் ஏன் டிவி ஆட்களை கூட்டி வச்சுக்கிட்டு கூட போய் தியானம் பண்றாரு? எனவே இதான் இந்த எலெக்ஷன் கமிஷன் இதை பத்தி எல்லாம் எதையுமே ஒரு கேட்க தயாராகவே இல்லை. இன்னும் அவர்கள் சொன்ன பொய்யை பத்தி எல்லாம் நான் நீண்ட உரையெல்லாம் காட்ட போவதில்லை. இது ஒரு பொது பெரிய மேடை இல்லை. என்னன்னா அவரு எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு பாருங்க. காங்கிரஸ்காரர்கள் மீன் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடித்து விடுவார். நான் சொல்றேன், கோயிலை யார் இடிப்பாங்க? மசூதியை இடித்தவர்கள் தான் கோயிலை இடிப்பார். ஏன்னா வேற யாரும் இடிக்க மாட்டான். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட கோயிலை இடிக்க மாட்டான், தேவாலயத்தை இடிக்க மாட்டான், மசூதியை இடிக்க மாட்டான். ஏற்கனவே மசூதியை இடித்தவர்கள் தான் இடிப்பார்கள். எனக்கு என்ன தெரியுமா சந்தேகம், இவர்கள் பிஜேபி காரர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்களே இந்த கோயிலை இடித்து விட்டு காங்கிரஸ்காரர்கள் இடித்தார்கள், கம்யூனிஸ்ட்காரர்கள் இடித்தார்கள், பெரியாரிஸ்ட் சொல்ல மாட்டாங்க. யூபிஎல் நம்மால் கிடையாது, எல்லாத்தையும் சொன்னாலும் சொல்லுவான். மற்றபடி எப்படிப்பா கோயிலை இடித்து எவ்வளவு பெரிய போய் தேர்தல் ஆணையம் வாய் மூடிட்டு இருந்து, ஏன் இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா? இதே மாதிரி வேற ஆள் பேசினா சொல்லுவாங்களா? ஆனா என்ன சொல்லு, தேர்தல் ஆணையம் காங்கிரஸும் ராகுல் காந்தியும் ராணுவத்தை பத்தி பேசக்கூடாது. யார் ராணுவத்தை பத்தியா பேசினாங்க? ராணுவம் நமது எல்லையில் சரியாக பாதுகாப்பை செய்யவில்லை அப்படியே பேசினாங்க. இல்ல, அப்படி இல்லப்பா. ராணுவத்தில் அத்துக்கூலிக்கு வேலைக்கு வைக்காத, கான்ட்ராக்டுக்கு வேலைக்கு வைக்காத. அங்கே 4 ஆண்டுக்கு தான் பணி என்கின்ற அக்னிவீர் அக்னிபாத் என்ற அந்த முறை நிரந்தரம் கிடையாது. 4 ஆண்டு தான் ராணுவத்தில் பணி. இங்க இருக்க போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்க 25 வயசுல சேர்ந்தாங்களா 60 வயசுக்கு வேலை செய்வாங்க. ஆனா ராணுவத்தில் சேர்ந்தா 4 வருஷம் தான், ஒண்ணுமே கிடையாது, வெளில போயிடணும். எந்த பெண்ணிமிடம் கிடையாது, ஒரு புலனாயும் கிடையாது, வெளில போகணும். அதை நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க காங்கிரஸ்காரங்க. ராணுவத்தை எடுத்து பேசுறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லுது ராணுவத்தை எடுத்து பேசாத. என்னடா இது தேர்தல் ஆணையமா? இதை நாமெல்லாம் திருப்பி கேட்கணும்ன்றதுதான். எனவே இவங்க சொல்றதை பற்றி நமக்கு வந்து அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு, இவங்க எண்ணற்ற விஷயங்கள் சொல்லலாம். என்ன, இந்துக்களினுடைய சாதாரண சொத்து இல்ல, பெண்கள்லாம் ஜாக்கிரதையா இருங்க, உங்க தாலியை கூட பறிச்சு முஸ்லீம் கொடுத்துருவாங்க. தாலியை பறித்து முஸ்லீம்கள் கொடுத்து விடுவாங்க. யாரு? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா. என்னப்பா, ராமர் கோயிலை இடிப்பாங்க, இந்துக்களுடைய தாலி உட்பட அவங்களுடைய சொத்தை பறித்து கொடுத்து விடுவார்கள். அப்புறம் என்ன தெரியுங்களா, இடஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டு மசூதி இடிச்சது மாதிரி இடஒதுக்கீட்டை எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எதிராக கொண்டு வந்தது, இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தது இவன். அவன் சொல்றான் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு விரோதமாக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்துருவாங்க. இவங்க ஐயருக்கு உயர் சாதிக்காரங்களுக்கு இவன் கொடுத்துருக்கான். கொடுத்ததன் விளைவாக 2 விளைவு. ஒன்று, அந்த உயர் சாதிக்காக கொடுத்த 10% உயர் சாதி ஏழைகள், என்ன பிராமணர் உட்பட உயர் சாதி, அநேகமாக பிராமணர்களுக்கு தான் அது அந்த ஏழைகள், மற்ற எஸ்சி எஸ்டி ஓபிசி ஏழைகளுக்கு கிடையாது. 2, அந்த 10% குறையுது. இப்போ அங்க போய் எஸ்சி எஸ்டி ஓபிசி காரங்க ஜெனரலா போட்டி போட முடியாது, நிறைய மார்க் வாங்கினா அந்த ஜெனரல் கேட்டகரி இருக்கும், அது போயிடுது. அதை பண்ணவங்க இவங்க சொல்றாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி உடைய இதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. என்ன ரிசர்வேஷன் வந்து இன்னைக்கு மதத்தின் அடிப்படையில் யாரும் இல்லை. இங்க தமிழ்நாட்டில் கூட இஸ்லாமியருக்கு 3.5% இருக்கிறது. ஒருத்தர் அந்த பீகார்ல இருக்கக்கூடிய தேஜஸ்வி கேட்டாரு, குஜராத்தில் இருக்கிறது, குஜராத்தில் இஸ்லாமியருக்கு ரிசர்வேஷன் இருக்கு. என்னடா பொய் பேசுறதுக்கு எல்லையே இல்லையா? குஜராத்தில் நீ வச்சுக்கிட்டு நீ மீடியெல்லாம் பேசிட்டு இருக்க, தேஜஸ்வி பேசி இருக்கிறாரு. அப்புறம் என்ன, அது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, தேர்தல் ஆணையம்
இந்த திருட்டை வாய் மூடி மூடிக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. இதில் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இப்போ லேட்டஸ்டாக இன்றைய பத்திரிகையில் பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் அது நேற்று பேசுறது இன்னைக்கு வந்திருக்கு. அமித்ஷா பேசியிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்த மின்சாரம் இருக்க, மின்சார வெட்டு இல்லாத ரம்சானுக்கு மின்சார வெட்டு கிடையாது, ஆனால் ஜென்மாஷ்டமிக்கு மின்சார வெட்டு இருந்ததாம். என்னடா எங்க தான் நீ டேட்டா எடுத்தேனே தெரியாது, என்ன இந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் பேசுறதுக்கு அனுமதிக்கிறோம். அப்போ இந்த மாதிரியாக நடக்கக்கூடிய இதை தேர்தல் ஆணையம் இருக்கிறதோட்டு நம்ம நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் தேர்தலில் ஒரு பெரிய அளவில் தில்லுமுள்ளு நடக்கும். அந்த தில்லுமுள்ளு மூலமாக அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். ஏன்னா இப்போ ஏற்கனவே சொன்னாங்க, இப்போ அங்கே வெளியிட்ட இதில் பெரிய முதல்ல 58%லேருந்து 63% என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகளை காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் 30,000 40,000 தொகுதிகள் வாக்குகள் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளதாக இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு விளக்கப்படலை. எனவே தேர்தல் இப்போது ஒரு நம்பிக்கைக்கு உகந்ததாக இல்லை. தேர்தல் ஆணையம் அதை செய்யவில்லை. இப்போ 4ஆம் தேதி என்ன நடக்கும் தெரியாது, என்ன நடக்கும். சரி, மோடி தோத்து விட்டார், தோத்துட்டா அவர் என்ன பண்ணுவார்? அப்பவும் ஆட்சியை விட்டு இறங்காமல் ட்ரம்ப் மாதிரியே இருப்பார் என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்பதுதான் இந்த கூட்டத்தோட நோக்கம். நாம பொதுமக்கள் வீதியில் இறங்கி அதை எதிர்த்து, எப்படி ட்ரம்பை எதிர்த்து போராடியது போல அமெரிக்க மக்கள் நாம் எதிர்த்து போராட தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நம்ம சொல்றோம். நமக்கு உறுதுணையாக ஆதரவாக இருக்க போவது இதுதான். இதுதான் நமக்கு ஆதரவாக இருக்க போகிறது. இது என்ன தெரிந்த வேறு ஒன்றும் அல்ல, அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதன் அடிப்படையில் இந்த அமைப்பு இதைத்தான் அவர்கள் தூக்கி எறிய பார்க்கிறார்கள். இதன் அடிப்படையில் நாம் மக்களை திரட்டி நமது ஜனநாயகத்தை காப்போம். அவர்கள் குதிரை பேரம் செய்வார்கள். எப்படின்னா அவங்க பணம் எக்கச்சக்கமா இருக்கு, அந்த பணத்தை கொட்டி அவர்கள் வாங்கி விடுவார்கள். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடக்கும். அவர்கள் ஒரு 250 வராங்க, 240 வராங்கன்னா என்டிஏ, பிஜேபி அல்ல, என்டிஏ ஒரு 20-30 குறையுதுன்னா காசு எங்க எல்லாம் எலக்டோரல் தேர்தல் பத்திரம், பிஎம் கேஷ் என்று ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கிறது. அவர்களுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்மிடம் இருப்பது அரசமைப்பு சட்டம், மக்கள் இயக்கம். நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.